ॐ यथा लम्बोदरं प्रन्ति सदां प्रत्यूगसम्भवम् तथा लम्बेदया लम्बं लम्बोदरपदाम्बुजम् ॐ शृङ्गस्मावृन्निवासे सुखमुखमुनिभिः सेव्यमानाङ्घ्रिपद्मे स्वाङ्गच्छाया विदुतामृतकरसुरराट् वागणे वाक्सवित्री शम्भुश्रीनादमुख्यामरवरनिकरैर्मोदतः पूज्यमाने विद्यां शुद्धां च बुद्धिं कमलजतैते सत्वरं देहि मह्यम् सच्चिद्रूपात्मनो मे श्रुतिमनननिधिध्यासनान्महासुमातः सम्भात्या स्वान्तमे तत्रुचियुधमनिशं निर्विकल्पे समादौ तुङ्गाधीराङ्कराजध्वरगृहविलसत् चक्रराजासनस्ते विद्यां शुद्धां च बुद्धिं कमलजतैते देहि मह्यम् ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ऋकारस्वन्तकारो वै ऋकारस्तन्निवर्ततः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यपि दीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये आसिष्ठाय नमो नमः ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितै यथायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ இங்கிருந்து சென்னை வழியா பெங்களூர் போய் பெங்களூர்ல இருந்து காட்மாண்ட் போய் காட்மாண்டில் ஒரு நாள் ஆசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பெட்டாலியன் புறப்பட்டது. ஒரு வினோதமா கியூரியாசிட்டியோட அதே சமயத்தில் பயத்தோட எப்படி போறோம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் அப்படி சொல்லிட்டு சைனாவுக்கும் நமக்கும் ஒரு பாலம் அங்கெல்லாம் செக் பண்ணினான். செக் பண்ணி அங்கேருந்து திருப்பி அவன் திபெத்தியன் அங்கே சேஞ்ச் பண்ணி காரு எடுத்துட்டு போனான். அந்த காரு நம்ம சாதாரண லெஃப்ட்ல ரைட்ல ஸ்டேரிங் இருக்கும், இவன் லெஃப்ட் ஸ்டேரிங்.
நமக்கு வந்து குவைட் ஆப்போசிட்டா தெரியுது. அது இன்னும் குறுக்க நடுக்க மாற்றான்னு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரே த்ரில்லிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உள்ளத்துல பயம் வந்துடுது. அப்புறம் மலையை கடந்து இது பண்ணி அதுக்கப்புறம் மானோசரவர் போகும்போது ஒரு சுகம் வந்தது. பா வந்து சேர்ந்துட்டாங்க. அங்கேருந்து திருப்பி போறோம் பேஸ் கேம்புக்கு போன பிறகு அங்க திருப்பி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் காணாம போயிட்டாங்க. அது சுத்தி வர முடியாது, அது ரொம்ப டஃப். அதுல வந்து பாதி 48 பேர்ல போனதுல கிட்டத்தட்ட 14 பேர், 2 பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துருது. அதனால 2 பேர் ரிட்டர்ன் அனுப்பிச்சாச்சு. மீதி 14 பேர், 12 பேர் வந்து யாக்கில் புறப்பட்டோம். நானும் இன்னொரு பையனும் வாக்கில் புறப்பட்டோம். யாக் அண்ட் வாக், வெரி த்ரில்லிங். எனிஹாவ் இந்த 14 பேர் மாத்திரம் பரிக்கிரமா, மீதி பேர் எல்லாம் வந்து பேஸ் கேம்ப்ல இருக்காங்க. அதே போல ஒவ்வொரு பேட்சும் பாதி பேருக்கு மேல போக மாட்டான் அங்க போய். ஏன்னா அது அவ்வளவு டஃப். அது இங்கேருந்து போய் அந்த பரிக்கிரமா பண்ண முடியாது, வெரி டிஃபிகல்ட் அது. அதனால கிட்டத்தட்ட இந்த பேட்சா போறது பெரிய கும்பல். இந்த 3 நாள் போயிட்டு வந்தோம் இல்லையா, இந்த 3 நாள் இந்த பரிக்கிரமா சுத்திட்டு வரும்போது இந்த போகாதவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி பரபரப்பு இருக்கும். ஏன்னா போயிட்டு திருப்பி வர்றதுன்றது நிச்சயம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு போன முன்னாடி பேட்ச் வந்து அப்படியே வந்து ஐஸ் ஆயிட்டாங்க. அந்த ஒரு இடத்துல கடந்து போகணும். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ஐஸ் மேல நடந்து போகணும். எங்க பள்ளம் இருக்கும் எங்க மேடு இருக்கும் தெரியாது. அதுக்குதான் ஒரு குச்சி கொடுத்து குத்திட்டே போனோம். ஒரு மாமி டபான்னு உள்ள போயிட்டா, இடுப்பு அளவுக்கு உள்ள போயிட்டா. அவ கத்தினா பாரு பா, அப்படி கத்தினா. எப்படி எங்க போறது தெரியாது, முழுக்க முழுக்க டிபெண்டன்ட் ஆன் ஈஸ்வரா ஃபுல்லா. அதனால இது அதுல வந்து ஒரு குரூப் வந்து உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க, அப்படியே ப்ளீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது மாதிரி எத்தனையோ பேர் உள்ள போய் மாட்டின்னு இருக்காங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. அப்படி நாங்க போயிட்டு திருப்பி அந்த 2 குரூப்பும் எதிரும் முதிரும் அதை சந்திச்சு ஆலிங்கனம் பண்ணிருக்க அற்புதமான காட்சி. அதுதான் கைவல்ய உபநிஷத்து. கைலாயம் போய் வந்த கைலாயத்துக்குள்ள போயிட்டு வந்தது மாதிரி இந்த கைவல்யத்தை நம்ம இப்ப அடைஞ்சுட்டோம். கடைசி உபநிஷத்தையும் அடைஞ்சிட்டோம். கண்டன் கண்டன கண்டன கண்டறியாதன கண்டேன், கண்டேன் கண்டேன் கண்டறியாதன கண்டேன். அதுதான் சொல்றது. தஸ்மாத் ஏவம் விதித் வைனம் கைவல்யம் பலமஸ்னுதே, கைவல்யம் பலமஸ்னுதே. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 10 உபநிஷத்தை அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்ட கருத்தை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோ விதித்வா பலமஸ்னுதே, பலமஸ்னுதே கைவல்யம் பலமஸ்னுதே, அவன் மோட்சத்தை நிச்சயமாக அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கைவல்ய உபநிஷத்தை முடிக்கிறது. ஆக நம்ம 10 உபநிஷத்தை முடிச்சு கைவல்யத்தை இப்படி முடிக்கிறது. 2 கனெக்டட். 10 உபநிஷத்து என்ன? ஈசகேன கட பிரஷ்ன முண்டமாண்டோக்கிய தித்திரிகி ஐதரேயஞ்ச சாந்தோக்கியம் பிரகதாரண்யகம் ததா. இப்படி சங்கரர் பண்ணின அந்த 10 உபநிஷத்தை நம்ம இப்ப கன்க்ளூஷன் பண்ற ஸ்டேஜ்க்கு வந்திருக்கோம். தஸ்மாத் தஸ்மாத் therefore, ஆகவே ஏவம் ஏனம் விதித்வா, இவ்விதம் 10 உபநிஷத்து படித்த விதத்தில் ஆத்மாவை அறிந்து கொண்டவன் கைவல்யம் பலமஸ்னுதே, கைவல்யம் பலமஸ்னுதே, பூர்ணத்துவம் என்ற மோட்சத்தை அவன் நிச்சயம் அடைவான். அதில் சந்தேகம் இல்லை, நிச்சயம் அடைவான். இப்படி 11 உபநிஷத்து நிறைவடைகிறது. இந்த கைவல்யம் ஒரு யூனிக் ஆன உபநிஷத்து. மற்ற உபநிஷத்துல இல்லாதது இதுல பல விஷயம் இருக்கிறது. அதுல ஒண்ணு நிதித்தியாசனத்தை பத்தி வளர்க்கிறது. அதனால
10 உபநிஷத்தை முடிச்சுட்டு நிதித்தியாசன பகுதிக்கு வருது. புரியுதோ இப்போ? அதனால இந்த கன்க்ளூஷன்ல நிதித்தியாசனம் பண்ணினா நம்முடைய ஜர்னி முடிஞ்சுடுது. எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் யுவர் ஸ்டார்டிங் வேல்யூஸ், அதுல இருந்து எண்டு வந்து நிதித்தியாசனம். இந்த உபநிஷத்தை அப்படி ஸ்டார்ட் பண்ணி முண்டக்கலை ஸ்டார்ட் பண்ணி இப்ப நிதித்தியாசனது கன்க்ளூஷன் பண்றது. ஓகே, தட் இஸ் ஐடியா. ஓகே, இது ஒரு சின்ன உபநிஷத், மைனர் உபநிஷத். 25 மந்திரம் தான் இதுல இருக்கிறது. அதர்வண வேதத்தை சேர்ந்தது. இது கைவல்ய உபநிஷத். கைவல்யம் அப்படின்னா மோக்ஷம்னு அர்த்தம். கைவல்யம்னா மோக்ஷம். அப்போ என்ன சொல்லலாம்? மோக்ஷ உபநிஷத்து. அதனால கன்க்ளூட் பண்றோம் நம்ம. இதுக்கு இன்னொரு பேரு கைவல்யம். அப்போ இந்த ஞானத்தினுடைய பலம் என்ன? ஞானத்தினுடைய பலம் கைவல்யம். கைவல்யம். ஓகே, இத டிரைவ் பண்ணினா கேவலஹா, கேவலஸ்ய பாவகா கைவல்யம். கேவலம்னா என்ன? அத்விதீயஹா. அத்விதீயஹா ஏகம், இரண்டற்றது. ஓகே, அப்போ கேவலம் ராமஹா ஆகதவான். கேவலம் ராமஹா ஆகதவான் அப்படின்னா என்ன? ராமன் மட்டும் வந்தான் அப்படி பொருள். அப்போ இதுல இருந்து என்ன, இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம, கேவல சப்தேன அந்நிய விவகாரத்துவம், வேற எதுலயும் இதுல கிடையாது. ஒன்லி ஃபார் கேவல சப்தம், இரண்டற்றது, அத்விதீயம். தேர்ஃபோர் அத்விதீயம், கைவல்யம், மோக்ஷம் சினானிமஸ். புரியுதா? அப்ப இரண்டற்றது. சோ வாட் இஸ் கேவலகா? எது ஒன்று ஒன்றாக, எது ஒன்று இரண்டாக இல்லாமல் ஒன்றாக இருக்கிறதோ அது என்ன? இன்ஃபினிட். எது ஒன்றாக இருக்க முடியும்? இன்ஃபினிட். அதுக்கு பேரு பூர்ணத்துவம். எது பூர்ணத்துவமோ அது கேவலகா. அப்போ கேவலம் எக்ஸ்பான்ஷன் தான் அத்விதீயம். அத்விதீயத்தினுடைய பொருள் பூர்ணத்துவம், பூர்ணம். அப்போ கைவல்யம் என்றது அப்ஸ்ட்ரக்ட் நவுன். பூர்ணத்துவம்னா, பூர்ணத்துவம்னா என்ன பொருள் அப்படின்னா, பூர்ணத்துவம் மீன்ஸ் நமக்கு நான் என்னெல்லாம் யோசிச்சிருக்கோமோ அதெல்லாம் நிறைவேறிவிட்டது. நிறைவேறிவிட்டது. கம்ப்ளீட் ஃபுல்னஸ், ஒன்னஸ், பிசிக்கலி, எமோஷனலி and intellectually and spiritually, everything I complete, Purnam. Okay, I am self sufficient for all level. Okay, அதனால சோ என்னுடைய பொசிஷன் இப்ப எப்படி ஆயிடுச்சு? 11 உபநிஷத்து முடிச்சவனுடைய நிலை எப்படி ஆயிடுச்சு? ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக கைவல்யம். அப்ப கைவல்யம் இஸ் ஈக்குவல் டு அத்விதீயம், அத்விதீயம் இஸ் ஈக்குவல் டு பூர்ணத்துவம், பூர்ணத்துவம் இஸ் ஈக்குவல் டு மோக்ஷா, விடுதலை, சுதந்திரம், ஃப்ரீடம். சோ இது எல்லாமே சினானிமஸ் கைவல்யம். அப்ப இந்த உபனிஷத்து பேரே அழகா இருக்கிறது, கைவல்ய உபனிஷத்து. அதர்வண வேதத்துல இருக்கிறது. இதனுடைய சாந்தி பாடம் நமக்கு பல தடவை படிச்சு, இப்ப இதனுடைய சாந்தி பாடம், முதல் சாந்தி பாடம் இந்த 11 உபனிஷத்துல நான் படிச்சது என்ன படிச்சோம்? ஃபர்ஸ்ட் உபனிஷத்து பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹா. இப்ப நம்ம கன்க்ளூட் பண்றது பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாகா. புரியுதுல? சோ எல்லா ஆஸ்பெக்டும் நம்ம ஒரு ரிதம் இருக்குன்னு சொல்ல வரேன். ஒரு செயல்லையும் ரிதம் இருக்கு, ஹார்மோனி இருக்கிறது, அந்த பேலன்ஸ் டயட் இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டா இது புரிஞ்சுக்கும். ஓகே, இந்த அதர்வண வேதத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஞான யோக்கியதா பிராப்திகி, அப்புறம் பிரதிபந்த நிவர்த்திகி, ரெண்டே டாபிக் தான். சோ இந்த மாணவன் வந்து பிரார்த்தனை பண்றான், என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய உறுப்புகள் எல்லாமே பலத்தோடு இருக்கணும், அது வந்து ஞானத்தை கிரகிக்க கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்ப பிசிக்கல் ஃபிட்னஸ், எமோஷனல் ஃபிட்னஸ் அண்ட் மைண்ட் ஃபிட்னஸ், இன்டலெக்சுவல் ஃபிட்னஸ். இன்டலெக்சுவல் ஃபிட்னஸ் என்ன? சூக்ஷ்ம புத்தி எனக்கு வேணும், சூக்ஷ்ம புத்தி வேணும். அப்ப சமத்துவம் தான் மனசோட ஆரோக்கியமானது. மைண்டோட விஷயம் என்ன? ஆரோக்கிய மனசு எது அப்படின்னா சமத்துவம். ஓகே, பேலன்ஸ். அப்ப இது யாருக்கு வந்திருக்கோ அவனுக்கு தான் ஞான யோக்கியதா, ஞானத்தை ரிசீவ் பண்ண முடியும். ஸ்திரை ரங்கைகி, இத்துடன் என்ன வேணுமா? தீர்க்க ஆயுசு வேணும். விஷேம தேவகித இதாயுகு, அதாவது அபமிருத்யு வந்துடக்கூடாது எனக்கு. இந்த அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த வேதாந்த ஸ்டடிஸ் இருக்கிற வரைக்குமாவது ஆயுள கொடுத்துரு பகவானே அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதனால ஞான யோக்கியதா பிராப்திகி.
ஓகே. பிரதிபந்த நிவர்த்திக்கு என்ன? பிரதிபந்த நிவர்த்திக்கு ஆதி பௌத்திக, ஆத்தியாத்மிக அண்ட் ஆதி தெய்வீக, அதெல்லாம் பிரதிபந்த நிவர்த்திக்கு அப்படி சொல்றோம். சோ பிரதிபந்த நிவர்த்திக்கு இது பிரதிபந்தம், அதனால நிவர்த்தி பண்ணியாச்சு. நகர்த்தி அட்லீஸ்ட் என்னுடைய பிரதிபந்தம் வந்து ஸ்டாப். எப்படி? இந்த லக்ஷ்மணன் இருந்தா இல்லையா, லக்ஷ்மணனுடைய ஐடியா என்னன்னா, லக்ஷ்மணன் என்ன பண்ணினா அந்த 14 வருஷம் வந்து தூக்கம் இல்லாம இருந்தா, சங்கல்பம் பண்ணிட்டான், நித்ரா தேவியோட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிட்டான், நான் 14 வருஷம் என்கிட்ட நீ வராது, ஆஃப்டர் 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு நீ உன் இஷ்டம் போல நீ வந்துக்கோ அப்படின்னு. புரியுதா? அதனால நான் வந்து ஒரு பெரிய ராம காரியத்தில் ஈடுபட்டிருக்கேன், அதனால நீ தூக்கலாம் எனக்கு தேவையில்லை அப்படி சொன்ன. அது போல நான் ஒரு பெரிய யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன், இந்த கைவல்யம் அடையிற வரைக்கும் எனக்கு பிரதிபந்தத்தை வராம பார்த்துக்கோ, அல்லது பிரதிபந்தத்தை என்னால கடந்து போகிறதுக்கான சக்தியும் திறமையும் எனக்கு கொடு அப்படி இந்த மாணவன் பிரார்த்தனை பண்றான். இது ஒரு பிரார்த்தனை, நல்ல அழகான பிரார்த்தனை. எல்லா தேவதையும் வணங்கி நம்ம இதை வந்து முடிக்க போறோம். இப்போ இந்த கைவல்யம் வந்து 25 மந்திரம் இருக்கு, அதுல வந்து 4 தலைப்பின் பேர்ல நம்ம இதை கொண்டு போறோம். 4 விதமான தலைப்புல இந்த 25 மந்திரம். 1ல இருந்து 4வது மந்திரம் வரைக்கும் உபக்கிரமஹா, உபக்கிரமஹா அறிமுகம். இந்த 5ல இருந்து 10 வரைக்கும் நிதித்தியாசன தியானம். இது கொஞ்சம் சவுண்ட் வைக்கணும், முன்னாடி கரெக்டா. 5ல இருந்து 10 வரைக்கும் நிதித்தியாசன தியானம் அப்படி சொல்றது. 11ல இருந்து 23 பிரம்ம விசார. 24, 25 வந்து உபசம்ஹாரஹா. ஓகே. அப்போ உபக்கிரமஹா தியானம் ஆர் நிதித்தியாசனம், பிரம்ம விசாரஹா, உபசம்ஹாரஹா. 1ல இருந்து 4 உபக்கிரமஹா, 5ல இருந்து 10 நிதித்தியாசன தியானம், 11ல இருந்து 23 பிரம்ம விசார இல்லாட்டி ஆத்ம விசார, 24, 25 உபசம்ஹாரஹா. உபக்கிரமஹா என்ன அப்படின்னா, இதுல வந்து குரு சிஷ்யனை அறிமுகப்படுத்துறது. குரு சிஷ்யனை அறிமுகப்படுத்தி குரு சிஷ்யனுடைய சம்பாதம், அவங்களுடைய டிஸ்கஷன் தான் ஹோல் உபனிஷத்துடைய சாரம். ஓகே. இதுல ரிஷி யாரு, சிஷ்யன் யாருன்னா சாதாரண ஆள் இல்லை, அவர் பேரு ஆஸ்வலாயன மகரிஷி. ஆஸ்வலாயன மகரிஷி அவர் ரிஷி, நாட் ஆர்டினரி ஆள். ஓகே. இவர் எப்படி, குரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் சதுர்முக பிரம்மாஜி, அவரு ஆர்டினரி பர்சன் இல்லை. ஓகே. ரொம்ப பெரிய ஆள், எல்லா விஷயம் தெரிஞ்சவர், 4 வேதங்களை கூடவே உள்ளவர் அவர், அதனால சாட்சாத் பிரம்மாஜி. அப்ப குரு சிஷ்ய 2 பேருமே ரொம்ப வசதியான ஆள். ஆஸ்வலாயனர் வந்து ரொம்ப ரொம்ப ஐடியல் சிஷ்யன். ஏன்னா இவர்கிட்ட என்ன இருக்குன்னா, இவர் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தவர், ஏற்கனவே எல்லா விஷயமும் முடிச்சுட்டு வந்தவர். சாத் குணம் நற்பண்புகளை முடிச்சுட்டாரு, ஸ்வதர்மத்தை முடிச்சுட்டாரு, கர்மயோகத்தை முடிச்சுட்டாரு, உபாசனையை முடிச்சுட்டாரு. இப்படி சககாரிய சாதனை இருக்கு இல்லையா, சககாரிய சாதனை எல்லாம் முடிச்சுட்டு முறையா முக்கிய சாதனைக்கு உள்ளர என்ட்ரு பண்றார். புரியுதா? அப்பேற்பட்டவர் ஆஸ்வலாயனர். அதனால இவருக்கு கிளாரிட்டி இருக்குது, எவ்ரிதிங் கிளாரிட்டி இருக்குது. ஆத்ம விசாரம் தான் இதை பண்ணணும், ஒன்று தான் பாக்கி. அந்த ஆத்ம விசாரமும் சிரவணம் மனன நிதித்தியாசனம். ಇಲ್ಲಿ ನೋಡಿ வெரி இம்பார்ட்டன்ட். என்ன, ஒரு மனுஷனுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது என்னன்னா, எனக்கு எது தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் விசாரிச்சு பார்த்தல எனக்கு என்ன தேவைன்றது தெரியாம இருக்கிறது. பல கோடி பேர் இருக்காங்க, உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்ல தெரியாது, என்னென்னமோ கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. நிறைய தேவை இருக்காம இருக்கும், ஒண்ணுமே தெரியாது, புரியாது, கிளாரிட்டி இல்லை. எனக்கு என்ன தேவை, அது இந்த ஆஸ்வலாயனருக்கு கிளியரா இருந்தது. அதற்கான இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், எனக்கு என்ன தேவையோ அதுக்கான வழிமுறைகள், மீன்ஸ் ஆஃப் விஷயம், அதுவும் இவன் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் மாத்திரம் இல்ல, அது அந்த விஷயம் என்னால மாத்திரம் அடைய முடியாது, அதுக்கு இன்னொருத்தருடைய உதவி தேவை, அதுவும் தெரிஞ்சு வச்சுருக்காரு.
அதனால சில கேஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸா இருக்கும். டாக்டர் கிட்ட போகும்போது இந்த பாதி ஜனங்கள் வந்து உடனே போக மாட்டான் டாக்டர் கிட்ட. முத்தி அது காம்ப்ளிகேட்டட் ஆகி அது ரொம்ப கஷ்டம். சில கேசஸ் எல்லாம் பேத்தட்டிக்கா இருக்கும். அப்படி போகும்போது அந்த கேஸ் என்ன ப்ராப்ளம்ன்றது பேஷண்ட்டுக்கு தெரியாது, என்ன ப்ராப்ளம்ன்றது டாக்டரும் டயக்னோஸ் பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கும், எல்லா மிஷினையும் ஏற்றி இறக்க வேண்டியிருக்கும் அதை ஜட்ஜ் பண்றதுக்கு, டயக்னோஸ் பண்றதுக்கு. நான் சொல்றது உண்மையான கேஸ், புரியுதா? இதை வச்சுட்டு பிசினஸ் பண்றவங்க பல பேர் இருக்காங்க, அது வேற விஷயம், புரியுதா? நான் சொல்றது நிஜமாவே அது என்ன ப்ராப்ளம்ன்றது கண்டுபிடிக்கிறது சில சில சமயம் டஃபா இருக்கும், புரியுதா? அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். தட் இஸ் எ ப்ராப்ளம். இந்த கேஸ் உடனே காம்ப்ளிகேட்டட் ஆகாது, இவனா கொஞ்சம் கொஞ்சமா காம்ப்ளிகேட்டட் ஆக்கின்ட்டான், புரியுதா? இவரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஆகல. அஸ்வலாயன மகரிஷி இருக்காரு, வெரி பர்ஃபெக்ட். ஓகே, இந்த ஆஸ்வலாயனர், நாரதர், பிருகு இவங்களுக்கெல்லாம் தன்னுடைய டிசீஸ் தெரிஞ்சுடுது. என்ன டிசீஸ் தெரிஞ்சுடுதுன்னா, ஐ ஆம் த இக்னரண்ட் ஃபெலோ அப்படின்னு தெரிஞ்சுடுது. இது கண்டுபிடிக்கிறது உலகத்துல பெரிய விஷயம், நாட் ஆர்டினரி திங். என்னுடைய இக்னரண்ட் தெரிஞ்சாதான் அதுக்கேத்த மாதிரி நான் டிராவல் பண்ண முடியும். இந்த இக்னரண்ட், அறியாமை, ஆத்ம அஜ்ஞானம், செல்ஃப் இக்னரண்ட் இருக்க, இவங்கெல்லாம் கண்டுபிடித்தவர்கள் மாத்திரம் இல்ல, அதை வந்து தீர்க்கக்கூடியவர்கள் கிட்ட போய் தன்னை ஒப்படைத்தவர்கள். அதனால அப்பேற்பட்டவர்கள் அகம் ஆத்ம அஜ்ஞானி. இது வெரி கிளியர், வெரி கிளியர். இந்த கிளாரிட்டி இருந்தா தான் இந்த சப்ஜெக்ட்லயே நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும், புரியுதா? அதனால புருகுர்வை வாருணிகி வருணம் பிதரமுபசசார அதீகி பகவோ பிரம்மேதி. ஏ பகவான், எனக்கு அந்த பரபிரம்மன் எதுவோ அந்த பிரம்மத்தை எனக்கு தெரிச்சு காட்டி கொடுங்க அப்படின்னு பிருகு போய் கேட்கிறான். தரதி சோகம் ஆத்மவித் இதி சோகம் பகவஹ சோச்சாமி தம்மா பகவன் சோகஸ்ய பாரம் தாரயித்து இதி. அகம் சோச்சாமி, என்ன நான் வந்து முன்சாமி இல்ல, அகம் சோச்சாமி. அத வந்து நாரதர் கண்டுபிடிச்சிட, அகம் சோச்சாமின்னு. நிறைய முன்சாமிக்கு தெரிய மாட்டது நான் சோச்சாமின்னு, புரியுதா? எனக்கு எல்லாம் தெரியுமே. இப்ப நாரதருக்கு என்ன குறைச்சல் சொல்லு? கட்ட பிரம்மச்சாரி, அவருக்கு ஃபேமிலியும் கிடையாது, குழந்தை அட்மிஷன் இப்ப ஜூன் மாசம் வந்தா பல ப்ராப்ளம் இருக்கு, புரியுதா? எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், எந்த காலேஜில் சேர்க்கணும், அதுக்கு எந்த பணம் தரணும், எவ்வளவு பணம் கொடுக்கணும், எவ்வளவு, இதெல்லாம் டீலிங் இருக்குது நமக்கு. அந்த டீலிங் எல்லாம் வந்து நாரதருக்கு கிடையாது. நீ என்ன சுகம் உனக்கு? சுகமா மூணு லோகத்துக்கு போயிட்டு வர மாதிரி பாஸ்போர்ட் விசா எல்லாம் கொடுத்துருக்கு. இதுக்கு மேல என்ன உனக்கு கஷ்டம் இல்ல? அகம் சோச்சாமின்னு கண்டுபிடிச்சுட்டான். என்ன சோச்சாமி? எல்லாத்தையும் சுகமா இருக்க. சுகமா இருக்கும் போது நாரதர் மாதிரி கண்டுபிடிக்கிறது வெரி ரேர். எல்லா சுகத்தையும் உனக்கு கொடுத்துட்டானா உன்னுடைய அடிப்படை ஃபண்டமெண்டல் விஷய ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க வெரி ரேர். கொஞ்சமாவது வாழ்க்கை இடிச்சுதுன்னு வச்சுக்கோ, எனக்கு என்ன பிரச்சனை, ஐ எம் ஆல் ரைட். அப்ப எனக்கு அதுக்கு சாஸ்திரம் இல்லையா? அப்போ யாருக்கு சம்சாரமோ, யார் பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த சாஸ்திரம், புரியுதா? அப்ப நாரதருக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே ஈஸியா இருக்கிறது. ஆனா கூட அவர் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டார். அது என்ன தெரியுமா? செல்ஃப் நாலேஜ் எனக்கு தெரியாதுன்னு கண்டுபிடிச்சார். அது எனக்கு தெரியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டார். அது சனத்குமாரருக்கு தெரியும் கண்டுபிடிச்சிட்டார். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், புரியுதா? இவர் சோகால்டு பேக்ல எல்லாம் இருந்து கூட இது மாத்திரம் போராதுன்றது மனசுல அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டார். இது சூக்ஷ்மம் நான் சொல்றது. இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா அவ்வளவு சொபிசிகேட்டட் பீப்புள் கிட்ட இந்த வேதாந்தத்தை கொண்டு போறது கஷ்டம். ஓரளவுக்கு நார்மல் அண்ட் பிலோ அந்த சொசைட்டில தான் இதை கொண்டு போக முடியும். ஹையர் லெவல்ல போக இதை கொண்டு போறது கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எல்லாமே கரெக்டா இருக்க அப்படின்னு. அதனால இது ஒரு பெரிய மாயா. நம்ம பல பேருக்கு கஷ்டம் இருந்ததுன்னா அது வந்து வரவேற்க வேண்டிய கஷ்டம். ஏன்னா நம்மளை வந்து வாழ்க்கையை சிந்திக்க வைக்கும்.
இந்த நாரதர் டிஃபரண்ட் பர்சனாலிட்டி. வாழ்க்கையில எல்லா சுகத்தையும் அடைந்தவர், இப்பயும் இருக்கிறவர், அப்பேற்பட்டவர் கண்டுபிடிச்சிட்டார். அகம் சோச்சாமி ஆத்மவித் சோகம் தரதி. நான் சோச்சாமி, என்னுடைய சோகத்தை போக்கக்கூடியது மருந்தும் தெரியும். அது அகம் பிரம்மாஸ்மி, அந்த மருந்து செல்ஃப் நாலேஜ். அதை எனக்கு இந்த சோகத்தை சம்சாரத்தை கடக்கிறதுக்கான விஷயத்தை நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க. இது நாரத மகரிஷி பண்ணினது. ஓகே, இங்க என்ன சொல்றாரு ஆஸ்வாலாயனரே? ஆஸ்வாலாயனர் மகரிஷி, நாட் ஆர்டினரி ஃபெலோ. எல்லா விஷயம் தெரிஞ்சவர். அப்போ எல்லா விஷயமும் சக உபகாரம் எல்லாம் பண்ணினா மைண்ட் எப்படி இருக்கும்? மைண்ட் சஞ்சலம் இருக்காது, ஆனந்தமா இருக்கும், பிரச்சனையே இருக்காது. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் பாக்கி இருக்கிறது. அது என்ன? நான் யாருன்றது தெரியாம இருக்கிறது. அது பிரச்சனை. அதனால அதீகி பகவோ பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம் சதா சத்பிகி சேவியமானாம் நிகூட்டாம் யயா சிராத் சர்வ பாபம் வியோபோகிய பராத்பரம் புருஷம் யாதி வித்வான். வித்வான்னா இங்க விவேகி. எல்லாத்தையும் வாழ்க்கைய பரீட்சை பண்ணினவன் எவனோ அவன். ஓ இறைவா, எது ஒன்று மேலானதோ உயர்ந்ததோ, சா காஷ்டா சா பராகதி, அப்படி கடவுள் சொன்னானே, அந்த விஷயத்தை சான்றோர்கள், மேலோர்கள், உயர்ந்தோர்கள், படித்தோர்கள், ஞானிகள் எப்பொழுதும் நாடக்கூடியது, அறிஞர்கள்லாம் நாடக்கூடியது, சத்புருஷர்கள்லாம் நாடக்கூடியது எதுவோ, எது ஒன்று ரகசியமானதோ நிக்கூட்டம், எது சூக்ஷமமானதோ அந்த மறைப்பொருள், அந்த மறைப்பொருளை, அதாவது ஆத்ம வித்யா, அந்த பிரம்ம வித்யாவை எனக்கு கூறுங்கள். அப்படி பிரம்மாஜி கிட்ட போய் கேட்கிறான். சர்வாத்மானம் பஷ்யதி நைனம் பாப்மா தரதி நைனம் பாப்மா தபதி. எல்லா விதமான பாப்பங்களையும் போக்கக்கூடிய அந்த ஆத்ம வித்யா, பரம் வித்யா, பிரம்ம வித்யாவை எனக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த ஞானத்தினால எல்லா விதமான பாபங்களும், சஞ்சித, ஆகாமி, பிராரப்த, அனைத்து புண்ணிய பாப எல்லா கர்மத்தையும் தூக்கி எறியுமோ அந்த வித்யா, பிரம்ம வித்யா எனக்கு சொல்லிக் கொடுங்கள். அவ்யக்தாத் பரம்புருஷா, அவ்யக்தாத் பரம்புருஷா, மாயைக்கும் மேலான அந்த பரம்பொருள் என்னவோ அந்த பிரம்ம தத்துவத்தை எனக்கு கூறுங்கள். பராத்பரம் புருஷம் யாதி வித்வான். வித்வான் விவேகி, மாயைக்கு மேலாக இருக்கிற அந்த பரபிரம்மம் சொரூபத்தை எனக்கு உபதேசிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவர் கேட்கிறார். அந்த பிரம்ம ஞானத்தை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு. பிதாமக உவாச்ச. இப்போ பிதாமக உவாச்ச, அவரு தந்தை போன்ற பிரஜாபதி, எல்லோருக்கும் தந்தை போன்றவர். அவர்தான் ஆதி தந்தை, அவர்தான் பிதான்னு சொன்னா இவங்க பிதாவே சொல்றாங்க இல்லையா? அந்த பிதா யாரு? சதுர்முக பிரம்மாஜி. புரியுதா? அதனால அவங்களே சொல்லுவாங்க, அவங்க அவங்களுக்கு ஒரு பிதா இருக்காரு, ஜீசஸ்க்கு மேல ஒரு பிதா இருக்காரு. அந்த பிதா சதுர்முக பிரம்மாஜி. நீங்க போய் கேட்டு பாருங்க, ஜீசஸ்க்கு மேல ஒரு பிதா இருப்பாங்க, அந்த பிதா சதுர்முக பிரம்மாஜி. புரியுதா? அப்போ வாட் இஸ் மீன்ஸ் ஆஃப் பிரம்மன்? நாலேஜ் அண்ட் செல்ஃப் நாலேஜ். அப்ப பிரம்ம வித்யா சாசன சங்கேபா. இந்த வேதாந்த அறிவை அடையிறது மூலியமா தான் பிரம்மனை அறிந்து கொள்ள முடியும். ஞானாத்தேவ மோட்சம். அந்த ஞானத்தை எப்படி அடையிறது? அதனுடைய மீன்ஸ் என்ன, உபாயம் என்ன, எது மூலியமா அடைய முடியும்? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அந்த சிரவண மனன நிதித்தியாசனத்து மூலியமா செல்ஃப் நாலேஜ், பிரம்ம வித்யா, அது அடைய முடியும். அப்போ சிரவணம் என்றது என்ன? சிரவணம் என்றது நீண்ட காலம், நீண்ட காலம் அப்படிதான் போட்டுக்க முடியும். தொடர்ச்சியா இருக்கணும், விடாமல் இருக்கணும். ஒரு குரு கிட்ட போய் உட்கார்ந்து படிக்கணும். அப்படி பண்ணக்கூடியது எதுவோ அதுக்கு பேரு சிரவணம். அப்ப மனனம் என்றது என்ன? சோ மனனன்றது அந்த கேட்ட விஷயம் மைண்ட்ல கன்விக்ஷன் ஆகும். ஓகே, இதுதான் அப்படி சொல்றோம். இப்ப என்ன, பூமி சுத்துறது நம்ம என்ன என்னைக்காவது போய் பார்த்திருக்கோமா? 64,000 கிலோமீட்டர் ஸ்பீடு சுத்துறத என்னைக்காவது பார்த்திருக்கோம். பட் மைண்ட் கன்விக்ஷன், எஸ், அதுல டவுட்டே கிடையாது நமக்கு. கிஞ்சித்தம் அந்த அளவுக்கு சிரத்த இருக்குது. அந்த சயின்ஸ்ல அத்தனை சிரத்த இருக்க, நமக்கு சாஸ்திரம் சொல்றதுல அந்த சிரத்தை கொண்டு வரணும். வித்தவுட் வெரிஃபை இவர் இதை ஒத்துன்னு இருக்கு.
அப்போ நான் மனனம் பண்ணி சிரவணத்துல கேட்ட விஷயத்த மைண்ட் எந்த விதமான டவுட் இல்லாம கன்விக்ஷன். அதுக்கப்புறம் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்ன்றது என்ன? இந்த ஞானம் எனக்கு இன்ஃபர்மேஷனா இருக்கக்கூடாது, அது டிரான்ஸ்பர்மேஷன் ஆகணும், அசிமிலேட் ஆகணும். அது வெறும் கணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கக்கூடாது. பிரம்ம அஸ்தி இல்ல, பிரம்ம அஸ்மி ஃபைனல் ரீச் ஆகணும். இது வரைக்கும் வேதாந்தத்துல படிக்க படிக்க என்ன ஆகும்? பிரம்ம அஸ்தின்றது வரும் நமக்கு, ஆனா அது பிரம்ம அஸ்மி ஆகும். அந்த பிரம்ம அஸ்மிய நாம அத டைஜஷன் பண்ணணும். அது பழைய அபிச்சூட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீக்கணும். அதற்காக நாம மெடிடேட் பண்ணணும். அப்படி மெடிடேட் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணிடணும். யாரோ அவன் ஆத்ம கிரீட்டி, ஆத்ம ரதிகி, ஆத்ம மிதுனம், ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகா. அவனால தான் அந்த ஞான பலனை என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா மற்றவங்க எல்லாம் வந்து போகக்கூடிய பலனை தான் இருக்கும். அதனால சோ ஞான பிராப்தி அர்த்தம் சிரவணம், பிரதிபந்த நிவர்த்தி அர்த்தம் மனன நிதித்தியாசனம். ஓகே, இப்ப பிரம்மாஜியுடைய வார்த்தையில இந்த சிரவணம் மனன நிதித்தியாசனம் அவருடைய லாங்குவேஜ்ல சொன்னா அது என்ன? ஸ்ரத்தா பக்தி தியானம் அப்படி சொல்றாரு. ஸ்ரத்தா பக்தி தியானம், இது பிரம்மாஜியோட லாங்குவேஜ், கைவல்ய உபனிஷத்தோட லாங்குவேஜ். அதனுடைய மீனிங் என்ன? சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். அப்போ சோ முடிந்த சாதனையை பிரம்மாஜி இங்க டீச் பண்றார். இவன் கேட்டதுனால சொல்ல போறார். அப்போ இங்க என்ன வரப்போறது? பிரம்மாஜி டீச்சிங் பண்ணும்போது கூட சைட்ல சிலதெல்லாம் சொல்ற. இப்ப நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆபரேஷனுக்கு டேட் கொடுப்பாரு டாக்டர். உடனே ஆபரேஷன் பண்ண மாட்டார், அதுக்கு முன்னாடி ஒண்ணு பாப்பார். என்ன? பல்ஸ் பாப்பாரு, பிபி பாப்பாரு, சுகர் பாப்பாரு, புரியுதா? இதெல்லாம் கூடி ஒழுங்கா வரணும். அதுக்கப்புறம் அவருடைய டேட் ஒழுங்கா வரணும். இதெல்லாம் நம்ம டேட் பண்ணி ஆபரேஷன் பண்ண. அப்ப முக்கிய சாதனா சககாரிய சாதனை. இல்ல மெடிசன் கொடுக்கிறாரு, கூடவே ஒரு பத்தியும் சொல்லி அனுப்பாரு. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் டூஸ் டோன்ட் சொல்லுவார். இந்த டூஸ் டோன்ட்ஸ் கடைபிடிக்காம மாத்திரை ஒர்க் பண்ணாது, மெடிசன் ஒர்க் பண்ணாது. அப்ப ஔஷதம் பிளஸ் பத்தியம் இது ரெண்டும் கம்பைன்ட் இருந்தா தான் மெடிசன் ஒர்க் பண்ணும். புரியுதா? அப்போ முக்கிய சாதனை இருக்க அது ஔஷதம், சிரவணம் மனன நிதித்தியாசனம். நமக்கு என்ன பண்ணுவோம்? ஒன்னு சககாரிய சாதனைக்கு போயிடுவோம். சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு முக்கிய சாதனைக்கு வரேன். சில குரூப் முக்கிய சாதனை போயிட்டு சககாரிய சாதனை விட்டுடுவான். ரெண்டும் இல்லாத ஒரு குரூப் இருக்கு. இவனே மருந்து சாப்பிட்டு இருப்பான், என்னென்னோ பண்ணுவான். புரியுதா? இதெல்லாம் எல்லா குரூப்பும் உண்டு நம்ம நாட்டுல. புரியுதா? அந்த மாதிரி இல்லாம எல்லாமே சேர்ந்து முக்கிய சாதனை சேர்த்து சககாரிக்காரிய சாதனை சேர்த்து, அதாவது ஔஷதம் எடுத்துக்கணும், பத்தியமும் இருக்கணும். ரெண்டும் இருந்தா தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நமக்கு ரெண்டுமே தேவை. அதனால இங்க பிரம்மாஜி என்ன பண்றாரு? ஒரு முக்கியமான வேல்யூ சொல்றார். அந்த வேல்யூ கூட இருந்தா தான் மகனே இது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. யாரு? எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணி வந்த ஆஸ்வலாயனருக்கு சொல்றார், உன் அக்கௌண்ட்ல வெரிஃபை பண்ணிக்கோன்னு. சாதாரண ஆளுக்கு இல்லை. புரியுதா? ஏதோ வந்துட்டானே அதுக்காக சொல்ல. அவனுக்கு ஒரு பேப்பர் கூட அரியஸ் கிடையாது, எல்லா பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிருக்கான். ஆனா கூட வெரிஃபை பண்ணிக்கோ, செக் பண்ணிக்கோ, இது இருக்கா பாரு அப்படி சொல்றாரு பிரம்மாஜி. என்ன முக்கியமா சொல்றாரு அப்படின்னா, எது ஒன்றும் சின்னதோ பெருசோ ஒருத்தனுக்கு வேணும்னா தியாகம் இல்லாம ஒரு காரியத்தை அடைய முடியாது. சாக்ரிஃபைஸ் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நாம அச்சீவ் பண்ண முடியாது. இது எந்த ஒன்று தியாகத்தின் மட்டுமே அடையப்படும். இது ஸ்டேட்மெண்ட், த ரூல்ஸ். இத ரூல்ஸ் நீ வயலேட் பண்ண முடியாது. புரியுதா? அப்போ தியாகம் என்றது என்ன? சந்நியாசம். சந்நியாசம் பயம் இருந்தா வைராக்கியம். தியாகம், சந்நியாசம், வைராக்கியம், டிட்டாச்மெண்ட், பற்றற்று. அப்போ ஃபர்ஸ்ட் வேதாந்திக்கு இருக்க வேண்டிய குவாலிபிகேஷன் பற்றற்ற நிலை கொண்டு வரணும். இந்த பற்றற்ற நிலை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் பிரேயர் எல்லாம் பண்ண சொல்றது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை விடற்கு. அந்த பற்றற்ற நிலை வரணும்.
அப்போ உன்னுடைய பர்சனல் சுதந்திரத்துக்கு விடுதலை அடையணும்னா தியாகம் பண்ணணும். தேசத்தினுடைய விடுதலை அடையணும் கூட தியாகம் வேணும். தியாகம் இல்லாம நடக்காது. அதனால இந்த தேசத்துல அக்கிரமமும் அநீதி நடந்துட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான பேரு உயிரை விடுறதுக்கும் தியாகம் பண்றதுக்கும் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரத்துக்கு எப்ப தயாராகிறார்களோ அப்ப பாரத மாதாவுடைய விலங்கு உடைக்கப்படும். அது வரைக்கும் உடையாது. இது சமஷ்டி லெவல். அண்ட் வெஸ்டி லெவல் உன்கிட்ட இருக்கிற பலதை தியாகம் பண்ணினா தான் விட்டினா தான் அது நம்ம வெளியில வர முடியும். அப்போ வெஸ்டி ஆனாலும் சரி சமஷ்டி ஆனாலும் தியாகம்ன்றது ஒரு முக்கியமான ரோல். புரியுதா? அதனால தியாகம் செய்திடு அமரனாகிடு. இங்க சொல்றாரு பிரம்மாஜி, வெரி ஃபேமஸ் மந்த்ரா. என்ன மந்த்ரா அது? ந கர்மனா ந பிரஜயா தனேன தியாகேனைக அமிர்தத்வ மானசுகு. தியாகேனைக அமிர்தத்வ மானசுகு. ந கர்மனா, நீ எவ்வளவு ஒர்க் பண்ணினாலும், ஓவர் டைம் பண்ணினாலும், எத்தனை ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணினாலும், எத்தனை டாக்டரேட் பண்ணினாலும், ந கர்மனா நடக்காது. நான் சொல்றேன், உபநிஷத்து லைட் போட்டு காட்டுறது. ஓகே, என் பையனால நான் முன்னுக்கு வந்துருவேன், பையன் சம்பாதித்த ஓகோன்னு ஆயிடுவேன், அதன் மூலமா என்னுடைய இக்னரண்ட் போயிடும். போகாது மகனே. ந பிரஜயா, எந்த உறவுக்காரங்களாலையும் என்னுடைய இக்னரண்ட் போகாது, என்னுடைய சம்சாரம் போகாது. குடும்பம் ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா என்னுடைய சம்சாரம் போயிடுமா? சம்சாரம் அதிகமாகும். என் அத்தை பாட்டி மூலியமா என்னுடைய அறியாமை போக்க முடியுமா? முடியாது. சரி, என்னுடைய சொந்த மாமா இருக்கார பாவா, அவர் மூலியமா என்னுடைய இக்னரண்ட் போயிடுமா? போகாது. என்னுடைய தாய் தந்தரி மூலியமா என்னுடைய இக்னரண்ட் போயிடுமா? போகாது. ந பிரஜயா, முடியாது. இம்பார்ட்டன்ட். ஓகே, பணத்தை வச்சு இக்னரண்ட் போறதுக்கு நான் ட்ரை பண்றேன் இல்லையா? இந்த அமிர்தத்துவத்தை, நான் மோட்சத்தை பணத்தை கொடுத்து வாங்கிடுறேன். எவ்ரிதிங் நான் பணம் கொடுத்து வாங்கிடுவேன். இதே வாங்கிறேன். நான் தனேன முடியாது. நம்ம கிட்ட 3 ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஒன்னு பணம், இன்னொன்னு கர்மா, இன்னொன்னு பிரஜை. இது 3 தான் நம்ம வச்சிருக்கோம். இல்ல உண்டாக்கலாம். அது 3 முடியாதுன்ட்டு. இந்த அமிர்தத்துவம் நாம ரெகுலரா என்ன செஞ்சுட்டு இருக்கோமோ அந்த வழியில முடியாது. இது 3த்தையும் விட்டுட்டு வெளியில வந்தேன்னா அப்பதான் இந்த அமிர்தத்துவம் இக அமிர்தத்துவம் அஷ்ணுதே அடைய முடியும். அப்படி உபநிஷத்து சொல்றது. ஓகே, அப்படி விட்டுறதுன்னா எப்படி? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறதா? பற்றற்று அந்த குடும்பத்தில் இரு. திருப்பி திருப்பி சொல்றது தான். நீ குடும்பத்தில் இரு, குடும்பம் உனக்குள்ள வரக்கூடாது. புரியுதுல? இது புரிஞ்சுதுன்னா போருமே பா எதேஷ்டம். அப்போ இதுல இருந்து என்ன சொல்றோம்? தியாகம்னா என்ன? வைராக்கியம்னா என்ன? மென்டல் ஆட்டிடியூட், மென்டல் ரினன்சியேஷன். உங்ககிட்ட இருக்க பணம், நகை, டாக்குமெண்ட். இப்ப டாக்குமெண்ட்ல என்ன பண்ணும்? தியாகம் சுட்டு யாரையாவது கையெழுத்து போடுங்க, பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு இன்னைக்கு கையெழுத்து போடுங்க. இங்க உபநிஷத் சொல்றது தியாகேனைவ, நீ தான் சைன் பண்ணு. உன்னுடைய டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் நீ தான் சைன் பண்ணு. உன்னுடைய கேஷ், நகை, பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் நீ தான் மெயின்டைன் பண்ணு. நோ டவுட். பட் அது ஈஸ்வரனுடையது, என்னுடையது இல்லை. அந்த விஷயம் உறுதியா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, எப்பயாவது என்கிட்ட எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிட்டானா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்கு பேரு தியாகேனைவ. ஏற்கனவே நோட்டீஸ் விட்டுட்டு நம்ம கிட்ட வரக்கூடாது. இப்ப நான் அடுத்த மாசம் உன்கிட்ட புடிங்கிட்டு போறேன். நோ, நீ உன்னுடைய சொத்து எப்ப வேணா எடுத்துட்டு போயா, எனக்கு என்ன? அந்த மைண்ட் இருக்கு இல்லையா, கிளியர் மைண்ட், ரிலாக்ஸ் மைண்ட், ஃப்ரீடம் மைண்ட். புரியுதா? நீ எப்ப வேணா எடுத்துட்டு போ. எப்போ இப்ப என்கிட்ட கொடுத்துருக்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். புரியுதா? அவ்வளவுதான். இது இருக்க, இதுக்கு பேரு தியாகேனைவ வைராக்கியம். அர்த்தார்த்தல இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நேரா வந்துருங்க சொல்ல வரல, வச்சுக்குங்க. ஓகே,
இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதுவும் தப்பு கிடையாது. நடுவுல ஏதாவது போச்சுன்னா கூட கவலை கிடையாது. இப்ப வேதாந்தத்துக்கும் இந்த கிளாஸுக்கு வந்தவனுக்கும் வராதவனுக்கும் உள்ள டிஃபரெண்ட், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சம்பவம் நடக்கும். புரியுதா? சம்பவத்துல இன்சிடென்ட்ல ஒன்னும் தப்பு இருக்காது. ஆனா அது எப்படி நீ பர்செப்ஷன் பண்ற, எப்படி பார்க்கிற, அதுதான். புரியுதா? மேக்சிமம் எவ்வளவு சாப்பிடுவோம்? எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீட்டி படுத்துனா எவ்வளவு தூரம் இடம் வேணும் சொல்லு? 6 அடி தேவையில்லை. சில பேர் 3 அடி, சில பேர் 4 அடி, சில பேர் 5 அடி. இங்க ஒரே ஒரு ஆளு தான் 6 அடி. புரியுதா? அவரை தவிர எல்லாருக்கும் அவ்வளவுதான் இடம் வேணும். அது தூய் போயிட்டேன்னு வச்சுக்க, யுவர் பாடி, மைண்டு, ஷர்ட், துட்டு எல்லாம் போச்சு. புரியுதா? ஆக இதுக்கு மேல என்ன உனக்கு வேணும்? சாப்பிடுறது ஜீரணமாகணும், சாப்பாடு கிடைக்கணும், படுத்து தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், அவ்வளவுதான். யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு. மீதெல்லாம் லக்ஸுரிஸ், மீதெல்லாம் லக்ஸுரிஸ். எக்ஸ்ட்ரா லக்ஸுரிஸ் வச்சுண்டு நான் வந்து தரித்திர பாட்டு பாடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு. இந்த ஞானம் அடைஞ்ச பிறகு எப்படி தெரியுமா? பாடியே லக்ஸுரிஸ், மூச்சு விட்டு இருக்குது லக்ஸுரிஸ், இதோ இருக்கு, அதுவே லக்ஸுரிஸ். இதை வேற அப்பப்ப தூக்கிட்டு போகணும் அங்கங்க போராடத்துக்கலாம். புரியறதுல? திஸ் இஸ் வைராக்கியம். அதனால வைராக்கியன்றது மென்டல் லெவல்ல இருக்கிறது, நாட் இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும் இல்லை. இந்த ட்ரெஸ் போட்டாலும் வைராக்கி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் பொசசிவா இருக்கான் பல பேர், பார்த்திருக்கேன் நான். புரியுதா? ஏன்னா கடத்திட்டே போயிட்டான் ஒரு சாமியார் கடத்திட்டு போயிட்டார். அங்க போய் த்ரெட்டன் பண்ணார், வெளி ஊர்ல போய் மகாராஷ்டிராக்குள்ள போய் மாட்டின் நான். நம்மளே நீ மிரட்டுறேனே, நம்ம எத்தனை ஊர் தண்ணி குடிச்சிருக்கோம், நம்ம கொண்டு வந்து கோவால விடுறா அப்படின்னு கோவால வண்டி ஏறி வந்தாச்சு. அப்புறம் புரியுதுல? இதெல்லாம் பயங்கர கிட்னாப் பீப்புள் இருப்பாங்க. புரியுதா? நீ கேர்ஃபுல்லா இருக்கணும், அது பயப்படக்கூடாது எதுக்கும். அதனால இங்க என்ன சொல்றோம்னா, இது எல்லாமே என்கிட்ட இருக்கிறதெல்லாம் லக்ஸுரிஸ் அப்பா, நான் நிமித்தமா இருக்கேன், அதுக்கு தரித்திரமா இருக்கப்படாது. திருப்பி இதை வந்து வேதாந்த கேட்டு தப்பா புரிஞ்சுட்டு போயிடக்கூடாது. ஆமா இதெல்லாம் எல்லாம் என்னத்துக்கு எதுக்கு அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. நீ உன்னுடைய கர்ம சித்த சுத்தி ஆகிற வரத்து இதெல்லாம் தீவிரமா ஒர்க் பண்ணும், லேசியா இருக்கப்படாது. புரியுதா? அதனால மோர் விவகாரத்தில் ஈடுபடுறது, என்னுடைய மோர் ராகத்வேஷத்தை கலப்பி வெளியில எடுத்து வாமிட் பண்ணி திருப்பி கம்மாவும் வானப்பிரஸ்தத்துக்கு வந்துடும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடும். புரியுதா? வானப்பிரஸ்தத்துல போய் யாரையும் எதிர்பார்த்துன்னு இருக்காரு. ஏன்னா கிரகஸ்தன் வந்து இன்னொருத்தரை எதிர்பார்க்க கூடாது. புரியுதா? கிரகஸ்தன் கொடுக்கலாம் மொழிய, கிரகஸ்தன் வாங்கக்கூடாது, அப்படி ரூல்ஸ் இருக்கு. அதனால வேண்டி இன் ஃபியூச்சர்லயும் நான் எனக்கு வேண்டியதை வச்சுப்பேன். எப்படி வச்சுப்பேன்? எப்ப வேணா பகவான் எடுத்துட்டு போற மாதிரி நான் வச்சுப்பேன். புரியுதா? அதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கு. எப்ப வேணா பகவான் எல்லாத்தையும் எடுத்துட்டு நடுவில் எடுத்துட்டு போயிட்டாரு, போட்டுமே பகவான் எடுத்துட்டு போனோம் கொடுக்குறான். புரியுதா? அதனால இதெல்லாம் சத்தியமானது நடக்கும், அந்த உள்ளத்துல உறுதி வேண்டும். அப்போ நம்மளுடைய லட்சியமே என்ன தெரியுமா? பாரதத்தினுடைய லட்சியம், சாஸ்திரத்தினுடைய லட்சியம் ஞான வைராக்கியம். ஞானம் வைராக்கியம் ரொம்ப எசன்ஸா சொல்லுங்களேன். என்ன ஞானம் வைராக்கியம் ரெண்டு தான் வேணும். புரியுதா? சோ இந்த ஞான வைராக்கியம் தான் தொண்டு துறவுன்னு சொன்னார் அவர். ஓகே, இந்த வைராக்கியம் அன்னபூர்ணே சதா பூர்ணே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் சாந்தி. இதுதான் பிச்சை கேட்கணும். இப்ப சாரதாம்பாள் கிட்ட உங்களை அனுப்ப போறோம், அவகிட்ட போய் என்ன கேட்கணும்? ஞான வைராக்கியத்தை பிக்ஷையா கொடு அப்படி கேட்கணும். புரியுதா? வேற கணாமனான்னு கேட்கப்படாது. புரியுதா? அவர்கிட்ட போய் ஞானத்தை கொடுத்து வைராக்கியம் அல்டிமேட்டிவா என்ன வேணுமோ அது கேட்டுட்ட, மீதெல்லாம் அதுல அடக்கம். புரியுதா? ஞானம் வைராக்கியம் வந்துட்டுனா மீதெல்லாம் அடக்கம்னு. உன்னுடைய பிரசன்ட் லைஃப்ல என்ன வேணுமோ அதெல்லாம் கூட அடக்கம். இது புரியாது உனக்கு எளிதில், ஆனா சிந்திச்சா இதெல்லாம் புரியும். ஞான வைராக்கியம் வந்தா போறோம்,
மீதெல்லாம். அதனால இங்க யார் ஒருத்தர் ஞான வைராக்கியம் அடைந்தவரோ அவரு மோக்ஷம் கைவல்யம் அடைய வேண்டியது அனைத்தையும் அடைந்தவர். கைவல்யம் ஏகி பாவகா அத்விதீயம். அதனால தான் இதுல வெரி ஃபேமஸ் மந்திரம் வருது. வேதாந்த விஞ்ஞான சுனிச்சிதார்த்தா சந்நியாஸ் சர்வே அப்படி சொல்றார் பிரம்மாஜி. இந்த மந்திரத்தை யார் சொல்லுவாங்கன்னா சன்னியாசி போகும்போது அந்த இடத்துக்கு போகும்போது கிரகஸ்தர்கள் சேர்ந்து சத்தம் போட்டு சொல்ற மந்திரம். ஏ சன்னியாசி, நாங்க தான் தெரியாம மாட்டின்றோம், அதே போல நீ மாட்டிக்காத ஞாபகப்படுத்துற மந்திரம். சன்னியாசிக்கு சன்னியாசத்தை ஞாபகப்படுத்துற மந்திரம் இது. புரியுதோ? இப்போ நாங்க தான் லோன்ல வந்து மாட்டிக்கிட்டோம், நீ ஆசிரமத்தை கட்டி மாட்டிக்காத. அதுக்கப்புறம் இப்படி ஒரு 40 ரூம், அப்படி ஒரு 40 ரூம், அதுக்கு லோனு, அதுக்கு பெருக்கிறதுக்கு ஆயாமா, அப்பா படாத பாடு ஆசிரமம். அதை ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த மந்திரம். புரியுதா? இப்ப சும்மா இல்ல பிரம்மாஜி சொன்னது. அதனால எங்களை மாதிரி நீ மாட்டிக்காத, நீ எப்படியோ தப்பிச்சு போயிட்ட, அப்படியே போயிடு. அப்படி சொல்றதுக்காக மந்திரம் பா. இது சாதாரண மந்திரம். இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல் கைவல்யம் இருக்க மொத்த மந்திரமே இம்பார்ட்டன்ட் மந்திரம். புரியுதா? இது 1ல இருந்து 4 உபக்கிரம பகுதி முடிஞ்சது. அதுக்கப்புறம் 5ல இருந்து 10 நிதித்தியாசனா அல்லது தியானம். இங்கேயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொண்டு போறாரு. இங்க வச்சுதான் காப்பி அடிச்சு பகவான் கிருஷ்ணா 6வது அத்தியாயத்தை டெவலப் பண்றார். புரியுதா? அதுல ஃபர்ஸ்ட் வந்து மெடிடேஷன் பண்றது கூட ப்ரிப்பரேஷன் முக்கியம். எந்த ஒரு விஷயம் ப்ரிப்பரேஷன் முக்கியம். நீங்க வந்து சமையல் கட்டுக்கு போனீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? காலம்பரை அரிபரியா எதே பண்ணிட கூடாது. முதல்ல ராத்திரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். புரியுதா? ஸ்டவ் தொடச்சு வச்சுக்கணும். அந்த இதுல பக்கத்துல ஒரு குழி மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பாத்திரம் ஃபுல்லா போட்டு அமுத்துனா காலையில அது முகத்துல முடிச்சு பா தலை வெடிச்சு போகும். ராத்திரி அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அந்த மேடையெல்லாம் கிளீன் பண்ணி ஸ்டவ் எல்லாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு பொட்டு வச்சு ஒரு ஆனந்தமா இருக்கும். வருஷத்துக்கு தீபாவளிக்கு பண்றது இல்ல, நான் சொல்றது டெய்லி காலையில கிச்சனுக்கு போகும்போது அப்படி பண்ணிட்டு நீ கிச்சனுக்கு போப்பாரோம், ஆனந்தமா இருக்கும். எல்லாத்தையும் ராத்திரியில என்ன முடியும் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கடையை பரப்பிட்டு காலையில போனேன்னு வச்சுக்கோ, அது உள்ளர நமக்கு ஒரு இது வரும் பாரு. எப்படி சுவாமிஜி அப்படியே கரெக்டா சொல்றீங்க. ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட். ப்ரிப்பரேஷன் மார்னிங் உனக்கு என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் ராத்திரி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆக போறது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மார்னிங் ஆனந்தமா ஜாய்ஃபுல்லா ஒர்க் பண்ணலாம். சீக்கிரம் டைம் ஆகும், நமக்கு எல்லா காரியமும் ஒழுங்கா செய்ய முடியும். அப்ப மெடிடேஷன் போறது எனிதிங் ப்ரிப்பரேஷன் முக்கியம். ப்ரிப்பரேஷன் பண்ணின எக்ஸாமினேஷன் ஈஸி. எது கஷ்டமான எக்ஸாமினேஷன்? ப்ரிப்பரேஷன் பண்ணாத எக்ஸாமினேஷன். புரியுதா? அதனால இதுல ப்ரிப்பரேஷன் 4, மெடிடேஷன் போறதுக்கு முன்னாடி 4 விஷயம். நம்பர் 1 வந்து தேச, 2 கால, 3 ஆசனா, 4 சரீர ஸ்திதி. தேசத்துல என்ன பண்ணணும்? விவிக்த தேச சுசாசனஸ்த சுகீஹி அப்படி சொல்றார் இங்க பிரம்மாஜி. அது சுத்தமா இருக்கணும், புனிதமா இருக்கணும், தனித்த இடமா இருக்கணும். கும்பல்ல போய் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்படி பண்ணக்கூடாது அப்படி சொல்றாரு. விவிக்த தேசச்ச சுகாசனஸ்த அப்படின்றார். சுகாசஸ்தஹ அந்த இடம் எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். இப்போ நீங்க பெட்ரூமுக்கு போகும்போது மைண்ட் ஆட்டிடியூட் டிஃபரெண்ட், கிச்சன் ரூமுக்கு போகும்போது ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். புரியுதா? அந்தந்த ரூம்ல இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப காலம்பர மெடிடேஷன் பண்ணும்போது ஜாய்ஃபுல்லா இருக்கு. புரியுதா? அப்ப அசோசியேஷன், அந்த பிளேஸோட அசோசியேஷன். இப்ப எங்க போய் நம்ம ரெகுலரா மெடிடேஷன் பண்ணுவோமோ அந்த இடம் சுத்தமா வச்சுக்கணும். ரெகுலரா பண்ற மாதிரி அந்த இடத்த வச்சுக்கணும். சரி, இது வந்து தேசத்தை பொறுத்த வரைக்கும். காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா
சோ இதுல வந்து ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது, நமக்கு மெடிடேஷன் உட்கார்ந்தோம்னா ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்னு தூங்கி போயிடுவோம், இல்லைன்னா முடிச்சிருந்தோம்னா ஓடு 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 ஓடுறோம். இந்த மைண்ட அப்படியே ஜெனரேட்டர் மாதிரி ஓடின்னு இருக்கும். ரெண்டு தான் நடக்கும். மூணாவது விஷயத்துல யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் மெடிடேஷன். அது என்ன? சத்துவம். சத்துவத்துல இருக்கிறவங்களுக்கு தான் மெடிடேஷன். புரியுதா? அதனால யூஸ்லெஸ் டயத்துல மெடிடேஷன் பண்ணக்கூடாது. உனக்கு வந்து ராத்திரி 12 மணிக்கு தான் பிரைட்டா இருக்க, அப்போ மெடிடேஷன் பண்ணு. ஒரு 20 மினிட்ஸ் பண்ண போறோம். ட்ரஸ்ட் பண்றது. புரியுதா? மைண்ட வந்து கூல் பண்ணி அதை வந்து ஈஸ்வரனை இன்வோக் பண்றது. பியூட்டிஃபுல். எனி டைம் உனக்கு எது பிரிஸ்கா இருக்கிறதோ அந்த டைம் இருக்கணும். அப்ப அந்த டயத்துல அவேக்கினிங் இருக்கணும். அவேக் அண்ட் அலர்ட். அவேக் அண்ட் அலர்ட் எங்க இருக்கிறதோ எப்ப இருக்கிறதோ அந்த டயத்தை பர்டிகுலர் டைம். சுவாமிஜி அந்த மாதிரி ஒரு டைம் இல்லையே. அவங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு டயத்தை வந்து அலர்ட் டைம் வச்சுக்கணும். 9 to 9:30 நான் சுறுசுறுப்பா தான் இருந்தாகணும் அப்படின்னு வச்சுக்கணும். அப்படி ஏதாவது ஒரு டைம் வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டோம்னா அந்த பர்டிகுலர் டயத்துல பண்ணணும்னா நமக்கு என்ன ஆகும்? இப்ப காலையில எழுந்த உடனே நமக்கு சூடா என்னத்தையா குடிக்கணும் போல தோணுது இல்லையா, மூடு. அந்த மாதிரி இது என்ன ஆகும்? மெடிடேஷன் பண்ண ஏதோ இழந்த மாதிரி இருக்கும். அப்படி பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ். நாட்டு அந்த ரமண மகரிஷி மாதிரி 17 வருஷம் பண்ண வேண்டாம். ஒரு 20 மினிட்ஸ். அந்த புத்தா இதோ புத்தன் திருப்பி இந்த கௌதமன் புத்தனாக எழுந்துக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டான். அப்படி போய் உட்காந்துட்டான். நான் வந்துட போது வைராக்கியம், ஜாக்கிரதை. எழுந்துக்கவே மாட்டான். இது ஃபைனல். டெத் ஆர் டூ அண்ட் லிவ். அப்படி போய் உட்கார்ந்த. இனிமே என்னால தாங்க முடியாது, என்னால பொறுத்துக்க முடியாது, நான் ரொம்ப அலைஞ்சிட்டேன், நான் இந்த சத்தியத்தை நான் கண்டு உணரணும் அப்படி சொல்லிட்டு நான் அந்த பிளேஸ்ல போய் உட்கார்ந்து பார்த்தேன். நான் வந்துருமா தியானம்? வரல. அதுக்கப்புறம் வந்து இதுல கிருஷ்ணர் உபதேசம் பண்ணாரு குருஷேத்திரம், அதுல போய் அதுக்கப்புறம் அரபிந்தோ மெடிடேஷன் பண்ணி இருக்கல, அந்த இடத்துல போய் உட்கார்ந்து புரியுதா, டைரக்டா அந்த இடத்துக்கு போயிடுது. யாரெல்லாம் மெடிடேஷன் பண்ணாலும் அந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு உட்காரணும்னு. புரியுதா? இதெல்லாம் வந்து நமக்கு யாரும் சொல்லி தராமே ட்ரை பண்றது. புரியுதா? ஆனா அப்படிலாம் ட்ரை பண்ணினா தான் வரும். ஆனா நமக்கு ஏற்கனவே அழகா கத்து கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நீ பண்ணு. புரியுதா? அதுக்கப்புறம் எப்படி உட்காரணும்? சௌரியமா இந்த பஞ்சு மத்தியில போய் இப்படி உட்கார்ந்து கூடாது, வராது மெடிடேஷன். இல்ல டஃப்பா இருக்குன்னு வச்சுக்கோ, அதுல வந்து உறுத்திண்டே இருக்கும், அப்படி முடியாது. அப்ப ஸ்திர சுக ஆசனம். ஸ்திரமா இருக்கணும், சுகமா இருக்கணும். புரியுதா? அதனால கம்ஃபர்டபிளா இருக்கணும், ஆனா அதே சமயத்துல அதிகமான கம்ஃபர்ட் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எப்படி உட்காரணும்? முதுக நிமித்தி கழுத்து ஓரளவுக்கு இந்த முதுகு தண்டு நிமிர்ந்திருக்கணும். சில பேருக்கு பஞ்சரா இருக்கும் கழுத்து, எங்கெங்கயோ இப்ப ப்ராப்ளம். ஓகே, அதனால தான் நான் மெடிடேஷன் கூட சொன்னேன் பாருங்க, உங்களுடைய சௌகரியமான அளவுல எவ்வளவு நிமிர்ந்து உட்கார முடியுமோ. ஒரு அப்ஜெக்ட் இதெல்லாம் இப்பதான் போட வேண்டியிருக்கு, இந்த அப்ஜெக்ட்லாம். அதனால அப்படி நிமிர்ந்து உட்கார். புரியுதா? நிமிர்ந்து உட்கார்றது எதுக்குன்னா அப்பதான் தூங்க முடியாது. தூங்கிண்டு நிமிர முடியாது, நிமிர்ந்து தூங்க முடியாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிமிர்ந்துன்னு தூங்க தூக்கம் வர 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 பாடி சின்னதாயிடும். அதுதான் கிளாஸ்ல இப்படி கட்டக்கூடாது சொல்றது, பந்த் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்படியே அந்த ரெண்டுக்கு நடுவுல தலை போயிடும். அதனால இந்த தியானத்துக்கும் மெடிடேஷனும் நிறைய ரிலேஷன்ஷிப். புரியுதா? I'll be careful. அதுக்கப்புறம் என்ன? சரீரஸ்திதி. இந்த சரீரஸ்திதியில 5 விஷயம் கவனிக்கணும். ஒண்ணு வந்து சரீரத்தை பார்த்திருக்கோம். இப்ப சரீரத்தை எப்படி வச்சுக்கணும்? கொஞ்சம் பிரிஸ்கா குளிச்சிருக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன? சரீரஸ்திதி. அப்புறம் பிராணன். இந்த பிராணன் கண்ட்ரோல் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும். பண்ண பண்ண மைண்ட் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் சென்சஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும்? வெளியில போகாம பார்த்துக்கணும். அதுக்குதான் கண்ணை மூட சொல்றது. அதுக்கப்புறம் மைண்ட் இருக்கு. மைண்ட்ல இருக்கிற தாட்டை நீ வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது.
எனக்கு இந்த தாட்டெல்லாம் வரக்கூடாது, வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னா அப்படியே சிந்து பார்த்த மாதிரி வரும். புரியுதுல்ல? எது வேணா வா, எது வேணா போ, பர்மிஷன் ஃபர்ஸ்ட் கொடு. ஓகே, அதோட ஜாயின் பண்ணிக்கூடாது, லூட்டி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் யுவர் விசிட்டர் மாதிரி பார்த்துங்க மைண்ட. ஓகே, அப்படி பண்ண. அதுக்கப்புறம் புத்தியில இருக்கிறது என்ன? புத்தியில இருக்கிறது நாம எல்லாத்தையும் நாம பகவான் கிட்ட ஒப்படைச்சுட்டோம்னா புத்தி ரிலாக்ஸா இருக்கும். புரியுதா? ஏன்னா இப்ப இந்த தியானம் பண்ணும்போது என்ன சொல்றாரு இங்க பிரம்மாஜி, நிருத்யா பக்தியா ஸ்வகுரும் பிரணம்ய. தியான காலத்துல சன்னியாசியா இருக்கணும். என்ன சன்னியாசியா இருக்கணும்? உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பு, பேங்க் பேலன்ஸு, ஆபீஸ்ல இருக்க ஒர்க்கு, இதெல்லாம் பகவான் கிட்ட ஒரு 20 மினிட்ஸ் டெம்பரவரியா கொடுத்துடணும். லாக்கர்ல வச்சுட்டு போக இல்லையா திருப்பதியில, இல்லையா? ஒரு லாக்கர் ரூம் இருக்கு இல்லையா, கிளாக் ரூம், அந்த கிளாக் ரூம்ல கொடுத்துட்டு போற மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் பகவானை நம்பணும். ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் பகவான் நம்பினா போறோம். புரியுதா? அப்புறம் நம்ம நம்ப மாட்டோம். ஒன்னா நம்பர் ஹிப்போக்ரசி. புரியுதா? பகவான் இருக்கும்போது உனக்கு எங்க பயம் வரும்? நான் கேட்கிறேன். அப்போ பகவான் இருக்காரா இல்லையா? இல்லையா? இருக்கிற மாதிரி இருக்கார். சொல்ல சீமிங்லி காட் அப்படி சொல்லக்கூடாது. தீட்டின மரத்திலேயே பட்ட தீக்கிற மாதிரி. அப்போ இந்த 20 மினிட்ஸ் என்ன பண்ணும்? பகவானே என் குழந்தை குட்டியெல்லாம் பார்த்துக்கோ, எல்லாத்தையும் பார்த்துக்கோ, உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். அவர் பத்திரமா பார்த்துப்பார், ஒன்னும் செய்ய மாட்டார், பத்திரமா பார்த்துப்பார். புரியுதா? அப்படி நீ ஃப்ரீ ஆயிக்கணும், மைண்ட் லெவல்ல ஃப்ரீ ஆயிக்கணும் அந்த 20 மினிட்ஸ். அதனால பக்தியாஸ்குரும் பிரணம்ய, தியானத்துக்கு முன்னாடி இந்த குருவை வேண்டின்னு உட்காரணும். ஏன் குருவை வேண்டின்னு உட்காரணும்? ஓகே, குரு சொன்ன யாரு? அவர்கிட்ட பாலிடிக்ஸ் பேசுற குருவா? அவர் யாரு? சாஸ்திரத்தினுடைய ரெப்ரசன்ட். அப்ப குருவை எப்பெல்லாம் நீ இன்வோக் பண்றியோ, எப்பெல்லாம் நினைச்சுக்கிறியோ, அதோட பேக்கப்ல என்ன வரும்? சாஸ்திரம். சாஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்தை இன்வோக் பண்ணு, குரு ஃபாலோ, குரு மூலியமா சாஸ்திரத்தை மனசுக்குள்ள கொண்டு வரும், சிந்தனை செய்யும் அந்த கருத்தெல்லாம். நித்திய பக்தியா ஸ்வகுரும் பிரணம்ய அப்படின்றார் பிரம்மாஜி. அப்போ பாடி மைண்ட் இந்த இன்டலெக்ட் அதெல்லாம் சரியா வச்சுக்கிறதுக்கு பேரு சரீரஸ்திதி. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போலாம். தியானத்துக்கு எப்படி சொல்றாரு அப்படின்னா 3 டைப்ல சொல்றாரு. ஒன்னு ஏக ரூப ஈஸ்வரகா தியானம், ரெண்டாவது அநேக ரூப ஈஸ்வரகா தியானம் அல்லது விஸ்வரூப தியானம், மூணாவது அரூப ரூப ஈஸ்வர தியானம். புரியுதோ? இப்படி நம்ம பண்ணணும். ஓகே, இதுக்கு என்ன சொல்றாருன்னா இந்த ஏக ரூபா அரூபா அப்படின்றத எங்க வருது, பிரம்மாஜி எங்க சொல்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஓகே, அங்க என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? ஏக ரூப ஈஸ்வரஹா அப்படி சொல்றாரு. ஏக ரூப ஈஸ்வரஹா, ஏக ரூப ஈஸ்வரஹா அநேக ரூபஹா அப்படின்னு வருது. அந்த இடத்துல அநேக அனந்தம் இருக்கு இல்லையா, அனந்தம் என்ற சொல்லு அநேக ரூபம் வருது. புரியுதா? இங்க அரூபம் எங்க வருது? சிவம், பிரசாந்தம், அமிர்தம், பிரம்மயோனிம், விபும், சிதானந்தம், அரூபம், அற்புதம். அப்ப அரூப ரூப ஈஸ்வரனை பண்றாரு. அனந்த என்ற சொல்லு மூலியமா விஸ்வரூபத்தை சொல்றாரு. அப்போ அரூபம் என்றது என்ன? அரூபன்றதா நிதித்தியாசனம். ஓகே, இந்த ஏக ரூபத்தை பத்தி சொல்லவே இல்லையா சுவாமிஜி அப்படின்னா பின்னாடி சொல்றாரு இந்த பிரம்மாஜி. உமா உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம். அது சிவபெருமான வச்சுக்கிறது. புரியுதா? இங்க சிவபெருமான சொல்றாரு. உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த சுவாமி உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறதோ அந்த சுவாமி பண்ணலாம். ஓகே, அப்போ ஏக ரூப ஈஸ்வர தியானம், அநேக ரூப ஈஸ்வர தியானம் அண்ட் அரூப ஈஸ்வர தியானம். எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எடுத்தோடனே அரூபத்துக்கு போக கூடாது, தகராறு. அது முதல்ல இஷ்ட ரூபத்தை வச்சு தியானம் பண்ணணும். செகண்ட் லெவல் எல்லாமாக இருக்கிற ஈஸ்வரனை
நம்ம எல்லா ரூபத்திலையும் பார்க்கணும். அது அநேக ரூப விஸ்வரூப தியானம். மூணாவது லெவல் தான் அரூப தியானம். அந்த அரூப தியானம் பிரம்மன். அந்த பிரம்மன் அகம், அதை சிந்திக்கணும். இது வரைக்கும் என்ன கேட்டோமோ அந்த விஷயத்தை சிந்திக்கிறது அரூபம். அப்போ நம்மளுடைய டிராவலே துவைத்தம், துவைத்தம் டு விசிஷ்டாத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் டு அத்வைத்தம். சோ எப்படி காரண காரிய ரூபத்தில் இருக்கிற அந்த ஏக்கம், அந்த இஷ்ட தெய்வம் இருக்காரு, அந்த இஷ்ட தெய்வம் வேற, நான் வேற, அது துவைத்தம். எல்லாவற்றிலும் ஈஸ்வரனை பார்த்து யுவர் பாடி மைண்ட் உட்பட எல்லாத்தையும் ஈஸ்வரனா பார்க்கறது இருக்க, அதுக்கு பேரு விஸ்வரூப தியானம். அது விசிஷ்டாத்வைத்தம். ஓகே, அத்வைத்தம் என்ன? அந்த பிரம்மன் நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இருக்க, அதுக்கு பேரு. ஓகே, இது பிரம்மாஜி இந்த அரூப அகம் புரிஞ்சாதான் மோக்ஷம்னு சொல்ற. புரியுதா? இதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றது உபனிஷத்து. ந அந்யத் பந்தஹா வித்யத்தேனாய அப்படி சொல்றது. புரியுதா? வேறு வழியில விடுதலை கிடைக்காது அப்படி உபனிஷத்து சொல்லிடுது. சரி, நெக்ஸ்ட் என்ன? 11 இருந்து 23 வரைக்கும் ஆத்ம விசாரம். இதுதான் மெயின். ஓகே, பிரம்ம விசாரம். இங்க ஒரு அழகா கைவல்ய உபநிஷத்து சொல்றது, சைத்தன்யம் தான் எவ்ரிதிங். ஓகே, ஈஸ்வரன் கிட்ட இருக்கிறதோ சைத்தன்யம், ஜீவா கிட்ட இருக்கிறதோ சைத்தன்யம். தேர்ஃபோர் உத்கிருஷ்ட ஈஸ்வரா, நிக்ருஷ்ட ஜீவா. இதுல உபாதியில டிஃபரண்ட் இருக்கு. இது வெஸ்டி, அது சமஷ்டி. இந்த ஜீவா மைக்ரோ, என்டையர் பிரபஞ்ச இது பரமாத்மா மேக்ரோ. அந்த உபாதியில டிஃபரண்ட் இருக்குப்பா. ஆனா அந்த உபாதியில இருக்க சைத்தன்யம் சேம். புரியுதா? அப்படி என்ன பண்ணோம்? பரமாத்மா மைனஸ் பரம இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. ஜீவாத்மா மைனஸ் ஜீவா இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. அந்த ஆத்மா கான்சியஸ்னஸ், சைத்தன்யம், ஓசி. புரியுதா? ஆர்சிலையும் ஆர்எம்லயும் டிஃபரெண்ட், ஓசி சேம். புரியுதா? அந்த ஓசி சைத்தன்யம் அகம் அப்படின்னு சொல்றது. அதனால இங்க மானாவரியா குட்டி கிடக்கிறது எது? ஸ்டேட்மெண்ட், மகா வாக்கியம். அந்த ஜீவாத்மா, அந்த பரமாத்மா தான் இந்த ஜீவாத்மா. ஜீவாத்மா ஏவ பரமாத்மா சொல்லிடுது. நான் தான் இந்த பரம்பொருள் பிரம்மன் அப்படின்னு கைவல்ய உபநிஷத்து சொல்லிட்டே இருக்கணும். ஓகே, இதனால 2-3 மந்திரம் மாத்திரம் நம்ம பார்க்கலாம் சாம்பிளுக்கு. சயேவா மாயா பரிமோகிதாத்மா சரீரமாஸ்தாய கரோதி சர்வம் சத்ரியன்ன பானாதி விசித்திர போகைகி சயேவ ஜாக்ரத் பரிதிருப்தத்மேதி ஸ்வப்னஸ்த ஜீவா சுக துக்க போக்தா ஸ்வமாயாய கல்பித ஜீவலோகே சுஷுப்தி காலே சகல விலீனே தமோபபிதே சுக ரூபமேதி. சைத்தன்யமே அனைத்துமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இந்த மந்திரத்தோட பொருள். அதாவது ஜீவனாக இருக்கிறதெல்லாம், அந்த ஜீவனுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் சைத்தன்ய ஸ்வரூபம், இதெல்லாம் மாயா ஸ்வரூபம் அப்படி சொல்றது. சரி, அதுக்கப்புறம் பரமாத்மா இருக்காரு. ஏ தஸ்மாத் ஜாயதே பிராணஹா மனஸ் சர்வேந்திரியானிச்ச. அதே சைத்தன்யம் சமஷ்டியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப உலகம் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உலகம்ன்றது எப்படி இருக்குது? டஃப். ஏன் டஃப் ஆயிடுச்சு உலகம்? ஏன் டஃப் ஆயிடுச்சுன்னா, உலகத்தில் இருக்க மாந்தர்கள் இருக்காங்களே, மனிதர்கள் டஃப் ஆயிட்டாங்க. அந்த டஃப்பான மனிதர்களோட நான் பழக வேண்டியது இருக்கு. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பிஹேவியர்ஸ் எனக்கு பிடிக்க மாட்டேது, என்னுடைய பிஹேவியர்ஸ் மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேது. இதுதான் சமரசம், கஷ்டம், டஃப். இந்த உலகமே எப்படி இருக்குன்னா பொருள் விலங்கா உருண்டை மாதிரி இருக்கு. பொருள் விலங்கா உருண்டை தெரியுமா? அது இப்ப யாரும் செய்யறது இல்லை. அந்த பொருள் விலங்கா உருண்டை பார்த்தீங்கன்னா கார்கில் குண்டு மாதிரி இருக்கும், போட்டுனா அடிச்சு ரத்தம் வரும். அதை கடிக்க சொல்லுவாங்க வீட்டுல குழந்தைகளை. அந்த கடிச்சுன்னா அங்க உள்ளர ஒண்ணு இருக்க, ₹5000 ரூட் கனால் போகாது, ஸ்ட்ராங்கா இருக்கும் பல்லு, எவ்ரி டீத் ஸ்ட்ராங்கா இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை பொருள் விலங்கா உருண்டைய கரெக்டா செஞ்சு அதை கடிச்சு தின்னா அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டாம், இவ்வளவு ஸ்ட்ராங் பொருள் தான். அதுக்கு பேரு பொருள் விலங்கா உருண்டைன்னு பேரு. புரியுதா?
நல்ல பேர் வச்சான் அந்த பேரை. புரியுதா? அது போல இந்த இடத்துல ரெண்டு விஷயம் சொல்ற. ஓகே, ஜகத் பிரம்ம காரியம். இந்த ஜகத் இருக்க அது எப்படிப்பட்டது அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சு காரண காரிய எஃபெக்ட். இப்போ அதிகமா சொல்ல வேண்டாம், உங்களுக்கு இத்தனை நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். காரண காரியம் சிருஷ்டி. இந்த காரண காரியம் வரைக்கும் சிருஷ்டி இருக்கிற வரைக்கும் நான் ஒரு ஆள் இருக்கேன், என்டையர் ஜகத் ஒண்ணு இருக்கிறது. அதனால காரண காரியம் மாத்திரம் எடுத்துட்டா துவைத்தம் சித்திக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப்புக்கு போனா அந்த ஜகத்து சிருஷ்டி ஈஸ்வரனுடைய அபின்ன நிமித்த உபாதான காரணம். நிமித்த காரணமும் ஈஸ்வரா, உபாதான காரணமும் ஈஸ்வரா, இருப்பது ஈஸ்வரா தான் அப்படின்னு சொன்னா விசிஷ்டாத்வைத்த ஜகத் வரும். அதுல இருந்து ஃபர்தரா டெவலப் பண்ணிட்டு போனா விவர்த்த நிமித்த உபாதான காரணம் அப்படி சொல்லிட்டா அதே ஜகத்து அத்வைத்தம் ஆயிடும். புரியுதா? அப்போ இதுல இருந்து ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜகத்து பரிணாமி தத்துவமா ஆயிடுச்சுன்னா, பரிணாமி தத்துவம் என்னாகும்? பாலை முறக்கோத்துனா அது காலையில எழுந்து பார்த்தா பால் இருக்காது, அங்க தயிரா மாறிடும். அப்ப பாலுடைய ரூபம், நேச்சர், அதனுடைய எல்லா விஷயமும் மாறிப்படும். புரியுதா? அப்போ இந்த ஜகத்து நான் அந்த ஜகத்தோட நான் போகும்போது ஜகத்துல கொடுக்கிற உபாத்தையெல்லாம் எனக்கு உபாத்தி ஆகிறது. புரியுதா? ஏன்? ஜகத்தினுடைய சிருஷ்டியோட ரகசியம் புரியாதனால. அந்த சிருஷ்டியோட ரகசியம் புரிஞ்சுத்துனா எந்த ஒரு ப்ராடக்டும் அந்த காரணத்தை இது முடியாது. இப்ப உதாரணத்துக்கு அலை தண்ணீரை ஒரு நாளும் இம்சப்படுத்த முடியாது. அலையோ சமுத்திரமோ ஜலத்தை ஒரு நாளும் அதை பாதிக்க முடியாது. அலையினால பாதிக்க முடியுமோ? இல்ல நகையினால தங்கத்தை ஏதாவது பாதிக்குமோ? நகை தங்கத்தை பாதிச்சுது அப்படி சொல்ல முடியுமோ? பட் நகை பாதிச்சுதுன்னு வச்சுக்கோ, இந்த தங்கம் பாதிச்சுன்னு வச்சுக்கோ, நகையில பாதிப்பு உண்டாகும். காரணத்துல பாதிப்பு இருந்தா காரியத்துல பாதிப்பாகும். பட் காரியத்துல பாதிப்புன்னா இந்த மூல காரணத்துல பாதிப்பு ஆகாது. கரெக்டா? அது போல இந்த சீக்ரெட் தெரிஞ்சுத்துனா இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவர்கள், மாந்தர்கள், மரங்கள், மாக்கள் எல்லாமே ஒரே ஒரு சத்பொருள் இருக்கு. அந்த சத்பொருள் பிரம்மன். அந்த புவர் பிரம்மன் ஆத்மா, கான்சியஸ்னஸ், அது நான். தேர்ஃபோர் இந்த ஜகத்ன்றது நேம் அண்ட் ஃபார்ம். ஓகே, அப்போ பிரம்மன் பிளஸ் நாம ரூப ஜகத்து. ஓகே, நாம ரூப ஜகத்து என்ன எப்படியா பாதிக்கும்? மித்யா பதார்த்தம் என்ன எப்படி பாருங்க. கனவுல கண்ட முரட்டு பய விழிச்ச பொருளுக்கு அவனுக்கும் என்ன சம்பந்தம்? புரியுதுல? அப்போ இது அறிவாக மாற்றுறது. அந்த ஒவ்வொரு விஷயம் நமக்கு சத்தியமா இருக்கிறது. புரியுதா? அதுல இருந்து வந்தவனுக்கு பாதிப்பு வராது. அதனால இந்த ஹோல் சிருஷ்டி பத்தி ஆராய்ச்சி பண்றதுடைய விளைவு என்ன? நான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹா மனஸ் சர்வேந்திரியானிச்ச. ஓகே, இது அத்தியாரோபம். அப்பவாதம் என்ன? ந பூமிராப்போ நச்ச வன்னி ரக்தி நச்சோனிலோ மேஸ்தி நச்சாம் பரம்ச ந புண்ணிய பாபம நாஸ்தி நாசகா ந ஜன்ம தேகேந்திரியானி புத்திரஸ்தி. இதெல்லாம் நானே கிடையாது, எதுவுமே கிடையாது. அயம் பிரம்ம சைத்தன்யம் அப்படின்னு புரிஞ்சுட்டா நீ எப்படிப்பட்டவன் ஆயிடும் தெரியுமோ? இந்த ஹோல் சிருஷ்டியை நீ தான் படைச்ச, அதுல நீ தான் இருக்க, நீ தான் அதுல மறைஞ்சு போ. என்கிட்ட இது உற்பத்தி ஆகி என்கிட்ட இருந்து என்கிட்ட மறைஞ்சு. எப்படி சமுத்திரத்துல அலையானது அது உற்பத்தி ஆகி அதுலயே இருந்து அதுலயே மறைகிறது. அது போல என்டையர் சிருஷ்டி இருக்க, அது எப்படின்னா என்கிட்ட இருந்து உற்பத்தி ஆகிறது, அப்படியே இப்ப காட்சியாக இருக்கிறது. அதுவே என்னோட ஐக்கியமாடு டெய்லி நடக்கிறது. முடிக்கும் போது சிருஷ்டி உற்பத்தி ஆகிறது. இந்த ஹோல் டே அது இருந்து கொண்டிருக்கிறது. தூங்கும் போது எல்லாம் அது ஸ்வீப் பண்ணிடுது. எவ்ரி டே சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் நான் தான். எவ்ரி டே அகமேவ காரணம். சிருஷ்டி வருது, ஸ்திதி இருக்கு, லயம். உபனிஷத் சொல்றது மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி
தத் பிரம்மாத் அயம் பிரம்மாஸ்மி அப்படி சொல்லி அகம் பிரம்மாஸ்மி அந்த பரம்பொருள் நான்ன்றத சொல்லி. இதுக்கு மேல என்னப்பா சொல்ல முடியும்? நீ யாரு? அந்த அழுமூஞ்சி உம்மனா மூஞ்சியா நீ அழுதுன்னு இருக்க அதுவா நீ? அது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல எப்ப பார்த்தாலும் நீ சௌக்கியமானு கேட்டா போறோம். ஆல்ரைட் ஆல்ரைட் வந்து பட் அவுட் கிட்டக்க போய் நிஜமாவே சௌக்கியமா அப்படி கேட்டுட்டா முடிஞ்சு போச்சு. சகஸ்ரநாமம் தான். அதுல யூ ஆர் த பிரம்மன். ஓகே, யூ ஆர் த இன்ஃபினிட், த ஹோல் என்டையர் பிரபஞ்சத்து உன்னுடைய சார்ந்து இருக்கு. நீ அதை சார்ந்து இல்லப்பா, உன்னை அது சார்ந்து இருக்கிறது. நீ அதை சார்ந்தா நீ மித்தியாவாயிடுவ. புரியுதா? அதெல்லாம் உன்னை சார்ந்துன்னா அதெல்லாம் மித்தியாவாயிடும். அதனால பொய்யான பொருள்ல நம்ம போய் மாட்டிக்க கூடாது. அது மெய் போன்ற பொய் பொருள். அதுல வந்து நமக்கு அது துன்பத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் இன்பத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுத்திலையும் மயங்கிடாம நான் எது சத்தியமோ அதுல நிலை நிறுத்தத்துக்கு பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்? உபசம்காரம். அதுக்கு சில சில சக காரியத்தை திருப்பி சொல்றது. உபநிஷத்து எவ்வளவு அழகு பாருங்க. திருப்பி அந்த விஷயத்தை கொண்டு வரதுக்காக நீ அந்த சாதன சதுஷ்டத்தெல்லாம் நிறைய சொல்லிருக்குமே. இந்த ஹோல் உபநிஷத்துல 11 உபநிஷத்துல அங்கெல்லாம் தேடி பராஞ்சி எல்லாம் சீட்டுல எழுது. ஓகே, சீட்டுல எழுதுனா மயக்க அடிச்சு இந்த பக்கம் விழுந்துருவோம். இவ்வளவு ஐட்டம் பண்ணிட்ட பிறகுதான் பிரம்மன் வருமா? அதுக்கு போய் நான் கொஞ்சம் டெய்லி டே டு டே லைஃப் சுக துக்கத்துல இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. அதை வந்து 3 பகுதிக்கு பண்ணிக்கணும். ஓகே, உடனடியா நான் செய்ய வேண்டியது என்ன, பிறகு செய்ய வேண்டியது என்ன, ஃபைனலா செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பிரிச்சுண்டு அந்த குணத்தெல்லாம் வளர்க்கணும். இங்க ஒண்ணு சொல்றது, அது என்ன? சதருத்ரி சொல்றது. ருத்ரம் சொல்லு. ருத்ரம் சொல்ல சொல்ல உனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும், யோகிதை கிடைக்கும் அப்படி சொல்றது. அதனால அதை பண்ணு அப்படி. அப்போ இதெல்லாம் சொல்லி கடைசி மந்திரம் இருக்க 25ஆம் மந்திரம், சம்சார அர்ணவ நாசனம் ஞானம் ஆப்னோதி. இந்த ஞானத்தை அடைஞ்சினா சம்சார துக்கத்திலிருந்து, துயரத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, பிராபலத்திலிருந்து, உன்னுடைய இன்சிக்னிபிகன்ட்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிடும் அப்படி சொல்றது. அந்த ஆத்மாவை இதுவரைக்கும் சொன்ன விதத்துல ஆத்மான்னு புரிஞ்சுட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குமா? கைவல்யம் பலமஸ்னுதே, கைவல்யம் பலமஸ்னுதே. அந்த மோட்ச பதவி உனக்கு கிடைச்சிடும் அப்படி சொல்லி இந்த 11 உபநிஷத்துடைய கன்க்ளூஷன் முடியறது. ஓம் பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவா பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைஹி துஷ்டுவாக் சஸ்தனூபிஹி விஷேம தேவஹிதையதாயுஹு ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர்ததாது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.